ஃப்ரெண்டோட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். ஹாலிவுட் சினிமாவுடைய மைக்கேல் ஜாக்சனை பத்தி இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சோசியல் மீடியா அப்படின்ற ஒண்ணு இல்லாத அந்த டைம்லயே வேர்ல்டு ஃபுல்லா ஒரு பெரிய அளவுல ரசிகர் பட்டாளத்தை வச்சிருந்தவர் தான் மைக்கேல் ஜாக்சன் அப்படின்றத சொல்லலாம். அவருடைய வாழ்க்கை படமா ஆண்டனி அப்படின்றவங்க படமா எடுத்திருக்கிறாங்க. இப்ப மைக்கேல் ஜாக்சனா யார் ஆக்ட் பண்ணிருக்காங்கன்னா ஜாஃபர் ஜாக்சன். அவங்களுடைய நடிப்புல ரொம்ப எதிர்பார்ப்போட பிரம்மாண்டமா வந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க. இப்ப பொதுவா மைக்கேல் ஜாக்சனை நம்ம இது வரைக்கும் முக்கியமா 90s கிட்ஸ் எல்லாருமே கொண்டாடி தீர்த்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மனிதனுடைய கதை தான் இது. மைக்கேல் ஜாக்சன் அப்படின்றவங்க ஒரு கருப்பின சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் தான். அவர் எப்படி இந்த உலகையே அவருடைய இசையால கட்டி போட்டாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இதைத்தான் இயக்குனர் படமா எடுத்திருக்காரு. இந்த படம் பாத்தீங்கன்னா மைக்கேல் ஜாக்சன் அவங்களுடைய குழந்தை பருவத்துல இருந்தே ஆரம்பிக்குது. சின்ன வயசுல இருந்தே அவங்க என்னென்ன பண்ணாங்க, எப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலையில அவங்க இந்த உயரத்தை அவங்க அடைந்தாங்க அப்படின்றதுதான் இந்த படத்துடைய கதையா இருக்கு. இதை நம்ம கதையா சொல்றதை விட மைக்கேல் ஜாக்சன் அப்படின்ற ஒரு ஜாம்பவானோட ஒரு டிராவல், ஒரு பயணமா பார்க்கறது தான் அவருடைய ரசிகர்களுக்கு ஒரு நல்ல அனுபவமா இருக்கும். ஃபர்ஸ்ட் யாரை பாராட்டணும் அப்படின்னா மைக்கேல் ஜாக்சன் அந்த கதாபாத்திரத்தை நடிச்ச அந்த ஜாஃபர் ஜாக்சன் தான். அவரு மைக்கேல் ஜாக்சனுடைய சொந்தக்காரர் அப்படின்றதுனால அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ், அவருடைய ஃபேஸ் இது எல்லாமே மேட்ச் ஆகும் அப்படின்னு பார்த்து தான் அவர் செலக்ட் பண்ணிருக்கிறாங்க. ஆனா மைக்கேல் ஜாக்சனுடைய ஒவ்வொரு அசைவு, அந்த நடனம், நடை, உடை, பாவனை இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அது எல்லாமே அவுட் ஆஃப் தி பாக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் தான் இவர் ஜாஃபர் கொடுத்திருக்காரு. அதுலயும் சின்ன வயசு மைக்கேல் ஜாக்சனா நடிச்சாருல ஒருத்தர், அந்த பையன் 100% அவருடைய எஃபர்ட் போட்டிருக்காருன்னு சொல்லலாம். இது மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னா ஒரு டைரக்டர் ஒரு சின்ன பையன் தத்ரூபமா எப்படி வாங்க முடியும் அப்படின்றதுதான் ரொம்பவே வியப்பா இருக்குது. இது ரசிகர்களுக்கு ரொம்பவே ஆச்சரியத்தை கொடுக்குது. இந்த படத்துல மைக்கேல் ஜாக்சன் பத்தி நமக்கு தெரியாத நிறைய உண்மைகள், நிறைய விஷயங்களை காட்டியிருக்கிறாங்க. குறிப்பா அவருக்கு எப்படி இனிஷியலா இந்த மியூசிக் மேல ஒரு ஆசை வருது, அந்த மியூசிக் நாலேஜை வச்சுக்கிட்டு அவர் எப்படி இந்த உலகத்தையே கட்டி போட்டாரு, அவர் எப்படி இசையை உருவாக்குறாரு அப்படின்ற மாதிரியும் ஒரு காட்சியில வரிகள் எல்லாம் உருவாக்கி அதை அப்படியே வாய் அசைத்து அதுக்கேத்த அந்த டியூன், அந்த மெட்டு இதெல்லாம் உருவாக்குறது, இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கு. அதே நேரத்துல இந்த படம் மைக்கேல் ஜாக்சன் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய விருந்து தான், ஒரு ட்ரீட் தான் அப்படின்னு இருந்தாலும் அவரை பத்தி தெரியாத ஒரு சாமானிய மக்களுக்கு, ஒரு சாமானிய பார்வையாளருக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், மைக்கேல் ஜாக்சனை பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த படம் கொஞ்சம் ஃபெயிலியர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒரு சின்ன ஏமாற்றத்தை தான் கொடுத்துருக்குது. ஏன்னா மைக்கேல் ஜாக்சன் அப்படின்ற ஒரு ஜாம்பவான் குறிச்சு நம்ம ஒரு படம் எடுக்கும்போது அந்த படத்தை அட்லீஸ்ட் நம்ம ஒரு 3 hours ஆவது எடுக்கணும். ஆனா இந்த படம் கிட்டத்தட்ட 2 hours 15 minutes தான் இருக்குது. அவ்வளவுதான் இந்த படத்துடைய டைமிங். ஒரு பயோகிராஃபி படம் அப்படின்றதுனால இது ஏமாற்றம் தான். இல்லைன்னா இப்படிதான் எடுக்க போறோம் அப்படின்றத நீங்க இனிஷியலா சொல்லியிருக்கலாம், அட்லீஸ்ட் வெப் சீரிஸாவது எடுத்திருக்கலாம் அப்படின்னா ரசிகர்கள் நிறைய பேர் கேட்கிறாங்க. ஒரு ஃபுல் மூவி பார்த்தா இந்த படம் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஃபீலிங் கொடுக்கணும், நல்ல இன்ஸ்பிரேஷனா, ஒரு கொண்டாட்டமா இருந்திருக்கும். ஆனா அதை இவங்க தவற விட்டாங்க. இது மாதிரி சில குறைகள்லாம் இருந்தாலும் கடைசியில படம் முடிகிற அந்த நேரத்துல எல்லாம் மைக்கேல் ஜாக்சனுடைய அந்த ஹிட் பாடல்கள் எல்லாம் வரும்போது அந்த தியேட்டரே கான்சர்ட் மோட் மாதிரி ஆனதை யாராலையுமே மறுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் சொல்றாங்க. டெக்னிக்கலாவே இந்த படம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. கேமரா அதெல்லாமே நம்ம அந்த காலத்து அந்த டீகேட்ஸோட அனுபவத்தை நமக்கு தருது. இதை விட இந்த படத்துல இருக்கிற மியூசிக், அப்புறம் சவுண்ட், இது எல்லாமே இந்த படத்தினுடைய அந்த உயிர் நாடி அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல எல்லா கேரக்டருமே ரொம்பவே அழகா சூப்பரா வந்திருக்கு. குறிப்பா அந்த ஜாஃபர் ஜாக்சன் அவங்களுடைய வருகையின் போதும் சரி, அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துக்குமே கிளாப்ஸ் அள்ளுது. டெக்னிக்கல் ஒர்க்கும் பக்காவா இருக்கிறதுனால ஒவ்வொரு இதுலயுமே கிளாப்ஸ் அள்ளுதுன்னு சொல்லலாம். நிறைய பிளஸ் பாயிண்ட்டும் இருக்குது. இப்ப பயோகிராஃபியா ஒரு முழு படத்தை பாக்குற அனுபவத்தை இது கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மொத்தத்துல இந்த மைக்கேல் ஜாக்சன்ல குறைகள் சில இருந்தாலும் அவருடைய பாடல் எல்லாமே பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்போது வர்ற அந்த ஒரு உற்சாகத்துக்காகவே இன்னும்
இன்னொரு வாட்டி இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுதுன்ற மாதிரி ரசிகர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா மைக்கேல் ஜாக்சன் அப்படின்ற ஒரு மனுஷன் இந்த உலகத்தையே வந்து அவருடைய இசையால கட்டி போட்டாரு. என்னதான் நிறைய பேர் வந்து மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டவங்க இருக்கலாம். இப்ப நம்ம டான்ஸ் மாஸ்டர் பிரபுதேவாவே எடுத்துக்கோங்களேன். அவங்களும் வந்து மைக்கேல் ஜாக்சன் அவங்களுடைய ஆக்ஷன் மூலமா அவங்களுடைய டான்ஸ் மூலமா இன்ஸ்பயர் ஆகி வந்தவங்க தான். அவங்கள மாதிரி பேர் எடுக்கணும், அடுத்ததா அவங்கள மாதிரி வரணும்ன்ற மாதிரி தான் ஆசைப்பட்டாங்க. அதுவும் மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப் எல்லாம் வந்து ரொம்பவே கஷ்டமான ஒண்ணு, யாரால போட முடியும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொன்னாங்க. ஈவன் அவர் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காரு. அவர் மேல நிறைய கெட்ட விமர்சனங்களும் வந்திருக்குதான். நல்லபடியான விமர்சனங்களை தாண்டி அவர் இப்படிப்பட்டவரு, இந்த தொழில் பண்ணவரு, இது மாதிரிலாம் அவர் வந்து பொண்ணுங்களை யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு மாதிரி நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்துச்சுதான். அதையெல்லாம் தாண்டி அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு. இன்னைக்கு அவர் இந்த உலகத்துல இல்ல அப்படி இருந்தாலும் அன்றைய காலகட்டத்துல ஏன்னா இந்த கருப்பின மக்கள், வெள்ளையின மக்கள் இவங்களுக்குள்ள வந்து எப்போதுமே ஒரு தீண்டத்தகாத ஒரு தீண்டாமை அப்படின்றது இருக்கதான் செஞ்சுது. ஒரு கருப்பினத்துல இருந்து ஒருத்தவர் வந்து உயர்ந்து வர்றாரு அப்படின்னா அவரை காலை பிடிச்சி வாரி விடுறதுக்கும் அவரை கீழே தள்ளி விடவும் தான் ஆள் இருப்பாங்களே தவிர தோல் தட்டி கொடுத்து நீ இன்னும் மேல வாப்பா, உனக்குள்ள திறமை இருக்கு, நீ இன்னும் மேல வா அப்படின்னு சொல்றவங்க மேக்சிமம் இருக்க மாட்டாங்க. ஆனா மைக்கேல் ஜாக்சன் அவருடைய திறமையால ஃபர்ஸ்ட் வந்து அவர் இசை கத்துக்கிட்டாரு. அதன் மூலமா அவரு கிங் ஆஃப் பாப் அந்த மாதிரி ஆனாரு. அந்த பேர் கிடைக்கிறது வந்து ரொம்பவே வந்து ஈஸி கிடையாது. ஒவ்வொன்றுமே அவர் கத்துக்கிட்டு ஒவ்வொன்னா அவர் வந்து பண்ணாரு. இந்த படத்துலயுமே சின்ன வயசு மைக்கேல் ஜாக்சன் நடிச்சிருக்கிற அந்த பையன் வந்து 100% அவருடைய ஹார்ட் ஒர்க்கை வந்து அவர் போட்டிருக்காரு. அப்படியே நம்ம சின்ன வயசுல வந்து அவரை பார்த்திருக்க மாட்டோம். இப்ப 90s கிட்ஸ் 80s கிட்லாம் இருந்தாங்கன்னா சின்ன வயசு மைக்கேல் ஜாக்சன் வந்து பார்த்திருக்க மாட்டாங்கல்ல. ஆனா இந்த பையனுடைய பெர்ஃபார்மன்ஸ் மூலமா ஒருவேளை இப்படிதான் அவர் இருந்திருப்பாரு, இப்படிதான் அவருக்கு வந்து இசையில வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, இசை அவர் இப்படிதான் கத்துக்கிட்டாரு, இவ்வளவு கஷ்டங்கள் இவ்வளோ சூழ்நிலைகளை தாண்டி தான் அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு அப்படின்ற அந்த ஸ்டோரி வந்து இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா வந்து இருக்கும். ஏன்னா 90s கிட்டுக்கு வந்து பொதுவாகவே தெரியும் மைக்கேல் ஜாக்சன் அவரை பத்தி. நிறைய ஸ்டேஜஸ்ல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திருக்காங்க. ஹாலிவுட் மூவினாலே 90s கிட்ட வந்து மேக்சிமம் டிவில வந்து பார்ப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ, ஏன்னா அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லாங்குவேஜ்ல இருக்கும். இங்கிலீஷ்ல இருக்கும், ஸ்பானிஷ்ல இருக்கும், பிரெஞ்சுல இருக்கும். அது நமக்கு புரியுதோ புரியலையோ அந்த படத்துடைய கதைக்களத்தை வந்து பார்ப்பாங்க. இப்ப டைட்டானிக் அந்த மாதிரி மூவிஸ் கூட 90s கிட்ட வந்து ரொம்பவே ஆர்வமா பார்ப்பாங்க. மொழி புரியுதா, கதை நமக்கு பிடிச்சிருக்கா பார்க்கணும். ஏன்னா அதுல வந்து ஸ்பீட் இருக்கும், அதோடைய மேக்கிங், அதோடைய அந்த கேமரா எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே பக்காவா இருக்கும், எந்த மிஸ்டேக்குமே இருக்காது. அதனால அந்த மூவி எல்லாமே இன்ட்ரெஸ்டடா அவங்க பார்ப்பாங்க. அதே மாதிரிதான் மைக்கேல் ஜாக்சன் அவரும் வந்து ஒரு ஆசைப்பட்டு இசை உலகத்துல நம்ம வந்து கால் பதிக்கணும், இந்த இசை உலகத்துல நம்ம வந்து பேர் எடுக்கணும், நம்ம ஒரு ஜாம்பவனா ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த கருப்பின மக்கள்ல இருந்து அவர் வெளியில வந்து சாதிச்சு காட்டி இந்த உலகத்தையே அவர் கட்டி போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா வந்து பெரிய விஷயம்தான். அவருக்கு வந்து சிலை தான் வச்சு கொண்டாடணும். அவருடைய பயோகிராஃபியே வந்து படமா எடுக்கணும் அப்படின்னு நினைச்ச அந்த ஆண்டனி அவருக்கும் வந்து ஒரு பெரிய சல்யூட் தான் நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கும் மைக்கேல் ஜாக்சன் அவரை மாதிரியே அவர் ஃபேமிலியில இருக்கிற ஒருத்தவங்களை பிடிச்சி அவருடைய நடை, உடை, பாவனை, அந்த கேரக்டர், அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே இருக்கிற மாதிரி ஒருத்தவர் வந்து ஜாஃபர் அவங்கள வந்து பிடிச்சி அவங்கள மைக்கேல் ஜாக்சனா நடிக்க வச்சு இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ்க்கு வந்து அந்த இறந்து போன மைக்கேல் ஜாக்சனா உயிரோட கொண்டு வந்து காமிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி அந்த சின்ன அந்த 10 வயசு பையன் கிட்ட நம்ம எப்படி வேலை வாங்கணும், அவங்கிட்ட இந்த ஹார்ட் ஒர்க்கை நம்ம எப்படி வாங்கணும் அப்படின்றது டைரக்டருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்குது. என்னதான் வந்து மைக்கேல் ஜாக்சன் சாதிச்சாரு, இந்த உலகத்தையே கட்டி போட்டாரு அவருடைய இசையால இப்படின்னு நம்ம இவ்வளவு டாக்ஸ் நம்ம ரிப்பீட்டடா சொன்னாலும் இதுக்கு பிஃபோரா சின்ன வயசுல அவர் கண்டிப்பா என்ன கஷ்டப்பட்டிருப்பாரு, என்ன மாதிரி சூழ்நிலைகளை அவர் வந்து சமாளிச்சிருப்பாரு அப்படின்றதெல்லாம் வந்து டைரக்டர் வந்து கண்டுபிடிச்சி அதை பத்தி தெரிஞ்சு அந்த உண்மை கதையை வந்து அந்த சிறுவன் மூலமா அவர் எடுத்திருக்காரு. அந்த சிறுவனுமே சரி ஃபுல் கோஆபரேஷன் டைரக்டருக்கு வந்து கொடுத்திருக்காரு. அதனாலதான் அந்த சின்ன வயசு, அதாவது நம்ம அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் வந்து ரொம்பவே அருமையா வந்திருக்கு. அந்த போர்ஷன்லயுமே வந்து கிளாப்ஸ் அள்ளுதுன்ற மாதிரி சொன்னாங்க. கடைசியா படம் வந்து சீக்கிரமா முடிஞ்சிடுச்சு, என்னடா இப்பதான் ஆரம்பிச்சிங்க அதுக்குள்ள முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி படம் முடிஞ்சாலும் அந்த கடைசியில வர்ற அவருடைய அந்த பாட்டு, அதுக்காகவே வந்து நம்ம இந்த படத்தை எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்கலாம், இன்னொரு வாட்டி கூட நம்ம இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா கடைசியா அவருடைய அந்த பாட்டு, அந்த போர்ஷன் வரும்போது எல்லாருமே இப்ப நம்ம சொல்லுவோம்ல சில்லறையெல்லாம் சிதற விட்டேன் அப்படின்ற மாதிரி பயங்கர வைப் பண்ணி சந்தோஷப்பட்டிருக்காங்க. சோ இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்களும் தியேட்டர்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஒப்பீனியனை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.